என் கனவு நீதானடி. அத்தியாயம் 1. தேவ் ஆனந்த் 10வது முறையாக நோட்டீஸை படித்து பார்த்தான். உதட்டை இறுக கடித்துக்கொண்டு பார்வையை வெறுமையாக அலையவிட்டான். அவனுக்கு உணர்வுகள் எல்லாம் மரத்து போயின. நோட்டீஸை டேபிளின் மீது வைத்து பேப்பர் வெயிட்டை எடுத்து அதன் மீது வைத்தான். அது காற்றில் படபடவென்று அடித்தது. அவன் இதயம் போல. இந்த சின்ன வயதிலேயே தொழிலில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவன். யாருக்கும் தலை வணங்காமலும் மரியாதை குறையாமலும் பண்பாக நடந்து கொள்வான். எதற்கும் கலங்க மாட்டான். ஒரு காரியத்தை எடுத்து விட்டால் அன்றே அப்பொழுதே செய்து முடித்து விடுவான். நாளை என்ற வார்த்தைக்கு அவன் வாழ்வில் இடமில்லை. இப்போது அவனுக்கு மரண அடி விழுந்துள்ளது. அவன் இதயம் துடிப்பது அவன் காதுக்கு கேட்டது. கண்களை இறுக மூடி சமாளித்து பார்த்தான். கண்களின் வழியே அவனை அறியாமல் கண்ணீர் வழிந்தது. அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நானா அழுகிறேன்? இது எப்படி நடந்தது? இது எதனால்? அன்பின் வலிமையை உணர்ந்தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட மாட்டான். நின்று நிதானித்து ஒரு முறைக்கு இருமுறையாக யோசித்து முடிவு எடுப்பான். நான் என்ன தவறு செய்தேன்? இது எப்படி நடந்தது? தேவ் கொதி நிலையில் இருந்தான். தாடை இறுக உதடுகளை அழுந்த கடித்தான். எழுந்த அறைக்குள் குறுக்கும் நெருக்குமாக நடந்தான். மறுபடியும் அந்த நோட்டீஸை எடுத்து பார்த்தான். ஆத்திரத்தில் அதை வீசி எறிந்தான். யாரையும் என் அறைக்குள் அனுப்பக்கூடாது. நோ ஃபோன் கால் என்றான். அவனுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. தலையை இரு கைகளாலும் பிடித்து கொண்டான். எவ்வளவு லேசாக இந்த முடிவு எடுத்துவிட்டாள். இதன் விளைவு அவளை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? இது கூடவா புரியாது? அறிவு கெட்ட முட்டாள். படித்து வேலை பார்த்து என்ன பிரயோஜனம்? பெண் புத்தி பின் புத்தி என்று நிரூபித்து விட்டாள். இது அவளை மட்டுமா பாதிக்கும்? இதனால் 2 குடும்பம், வீட்டில் உள்ள பெரியவர்கள், அவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? சொந்த பந்தங்கள், நான் எத்தனை இடங்களுக்கு மீட்டிங் என்று வெளியூர் செல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் என்ன சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் ஏன் என்று கேட்டால் அதற்கு பதில் நான் என்னவென்று சொல்ல முடியும்? இது வெளியில் சொல்லக்கூடிய விஷயமா? கணவன் மனைவி பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதை இப்படி கோர்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டாளே. என்ன ஒரு அவமானம்! நீ என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று உன்னை அவமானப்படுத்தி கொண்டாய். படித்த முட்டாள். அழகாயிருந்தா போதுமா? தலைக்குள் ஒன்றுமே இல்லையா? அடி பாவி, எப்படியடி உனக்கு மனசு வந்தது? இப்போ நிம்மதியா இருக்கா? என்னை பழிவாங்கிய வெறி உனக்கு அடங்கி விட்டதா? உன் அம்மா, அண்ணன், தம்பி, தங்கைன்னு கட்டிக்கொண்டு அழு. அவர்கள் சுயநலம் தெரியாத ஜடம். உனக்கு இருக்க வேண்டிய பாசம், அன்பு இப்படி என்னை பழிவாங்கும் அளவுக்கு இருக்கக்கூடாது. காரை எடுத்துக்கொண்டு வேகமாக அவள் ஆபீஸை நோக்கி சென்றான். வேகமாக கதவை அரைந்து சாத்தினான். லிஃப்டுக்காக காத்திருக்காமல் 2 படிகளாக தாவி வேகமாக மேலே போனான். நேராக அவள் கேபினின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். நவீனா திகைத்தாள். எதிர்பாராமல் அவன் உள்ளே வந்ததும். அவனையும் அறியாமல் அவளை எழுந்து நின்றாள். அவன் முகத்தில் இருந்த கடுமையை அவள் இதுநாள் வரை கண்டதில்லை. அவள் உடம்பினுள் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. அவளை முறைத்து பார்த்தான். அவன் கண்கள் சிவந்து இருந்தன. உன்னிடம் பேச வேண்டும். இங்கு சரிவராது. வா, வெளியில் போய் பேசலாம் என்றான் கர்ஜனையாக. நான் வரவில்லை. எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசுங்கள் என்றாள் அலட்சியமாக. எதுவாக இருந்தாலும் இங்கேயே செய்யட்டுமா? அப்புறம் என் மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு குதிக்க மாட்டியே என்று அவளை நெருங்கினான். மரியாதையாக வாரியா, இல்லை உன்னை பிடித்து இழுத்துச் செல்லவா? ஆபீஸில் மரியாதை குறைவாக நடந்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்றான். எனக்கு வேலை இருக்கு என்றாள். அரைஞ்சனா பல்லு அத்தனையும் கொட்டிடும். எனக்கு வேலை இல்லை பாரு, அதான் உன்னிடம் வந்து ரொமான்ஸ் பண்ணுறேன் என்றான் ஏளனமாக. உங்ககிட்ட பேச எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இருக்குடி உங்ககிட்ட நிறைய பேச. இப்போ வர முடியுமா இல்லை முடியாதா என்று அவள் கையை பிடிக்க போனான். அவள் ஓரடி பின்னால் நகர்ந்து நின்றாள். எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்க? பிரச்சனை பண்ணுறேனா? நானா இல்லை நீயா? வாடி என்று அவள் கையை பிடித்து இழுத்தான். நீ வரவில்லை என்றால் உன்னை தூக்கி கொண்டு போவேன் என்றான்.
நான் போலீஸுக்கு போவேன் என்றாள் தடுமாற்றமாக. என்னன்னு? என் புருஷன் என்ன கையை பிடிச்சி இழுத்து தூக்க வந்தான் அப்படின்னு சொல்லுவியா? நீ சொன்னாலும் சொல்லுவேடி. 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை வீதி வரை கொண்டு வந்தவள் தானே நீ. நீ போலீஸுக்கு மட்டுமா போவ? அதுக்கும் ஒருபடி மேலே போவடி என்றான் இகழ்ச்சியாக. அவளுக்கு ஆத்திரத்தில் உடம்பே ஆடியது. இப்போ நான் இங்கேயே பேசட்டுமா என்று கதவை திறந்து வைத்தான். அவள் விருட்டென்று வெளியே போனாள். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படியே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க.